பசியில் திங்கட்கிழமை ஜூன் 1 2026 இன்று காலை எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்காக ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பஸ்ஸில் மயிலாடுதுறையில் இருந்து ஜெயங்கொண்டம் அணக்கரை ஜெயங்கொண்டம் வழியாக அரியலூர் மார்க்கத்திற்கு செல்லக்கூடிய பஸ்ஸில் 75 ரூபா டிக்கெட்டை போட்டு கல்லூரிக்கு கிளம்பி வந்து விட்டோம். இன்றைக்கி ஒரு ரெக்கவரி ப்ராசஸுக்காக ரோவர் ஆர்ட்ஸ் காலேஜ் தண்ணீர் பந்தல் பெரம்பலூர் டு சென்னை பைபாஸில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் இருக்கக்கூடிய ரோவர் ஆர்ட்ஸ் காலேஜில் அஃபிஷியல் வேலையை முடித்துவிட்டு லஸ்ஸி குடிக்கலாம் என ஒரு வேறு வேலையாக போனோம். ஸோ அந்த வேலையை முடிச்சு விட்டு லஸ்ஸியை குடித்து விட்டு லைட்டாக தொண்டை கவர மாதிரி இருந்துச்சு. சரி டைல்யூட் பண்ணுறதுக்காக லஸ்ஸிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சூப்பை போட்டு முடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் ராம் தேட்டர், பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் ராம் தேட்டர் இருக்கும், ராஜா தேட்டர் இருக்கும். ராம் தேட்டர் வந்து குஷன் தேட்டர். ஸோ ராஜா தேட்டரில் ஒரு சூப்பை போட்டு முடிச்சுட்டு ஒருத்தங்க செம்ம ஒருத்தி 20 ரூபாய்க்கு தாராளமாக நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அதை குடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி அப்படியே நிப்பாட்டிக்கிட்டோம், வேறு எதுவும் சாப்பிடல. ஏன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பாடு தட்டா லட்டியான பரோட்டா சிக்கன் கிரேவிங்கிறதுனால பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே அதில் சிக்கன் கிரேவியை முக்கி வச்சு ஊற வச்சு சாஃப்டாக்கி அதை சாப்பிட்டு முடித்து விட்டு என்னடா பரோட்டா சாப்பிட்டோமே நமக்கு செமிக்காத அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. அதனால் ஒரு வாக்கிங்கை போட்டு கேம்பாவை போட்டு செரிமானம் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. அடுத்த நாள் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்று மதிய சாப்பாடு ஹாஸ்டல், நான் காட்டுறது எல்லாமே ஹாஸ்டல் சாப்பாடு, சிக்கன் கிரேவி இதையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு நம்ம நிரந்தர எம்ப்ளாயாக கை நிறையாவும் மனசு நிறையாவும் சம்பாதிக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களையும் சந்தித்து முடித்துவிட்டு நாளைக்கு கல்லூரி தொடங்குகிறது என்ற காரணத்தினால் எத்தனை பசங்க அட்மிஷன் போட்டுருக்கிறாங்கோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பசங்களுக்கு வந்து வர சொல்லி காலேஜுக்கு வரதுக்கான இன்டிமேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணோம். ஈவினிங் வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான் நான் ஃப்ரீ, நாளையிலேருந்து ஸ்டடி ஆரம்பிச்சிடும், பாலிடெக்னிக் பசங்களுக்கு காலேஜ் வந்துடும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லைட்டாக கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு ஸ்டடி வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கும் இருக்கும். அதனால் வந்து ஹாஸ்டல் ஸ்டாஃபு வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பலாப்பழத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் டின்னர் பலாப்பழத்துக்கான ப்ராசஸை ஆரம்பித்தாச்சு. கவியரசன் வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, எனக்கு கொடுத்தது இல்லை, பொதுவாக ஹாஸ்டல் ஸ்டாஃப்ஸுகள் கொடுத்தது, வைஸ் பிரின்சிபால் எல்லாத்துக்கும் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து புலிக்குட்டி பதுங்கி பாஞ்சு எல்லா அரியரையும் பிச்சு முடிச்சுட்டு இப்போ ஆல் கிளியர் ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டான், அதனால் கொடுத்துருந்தான். ஸோ நம்ம ஹாஸ்டல் பங்களிப்பாக இருந்த அந்த பலாப்பழத்தை நீங்கள் அறுத்து பங்கு போட்டாச்சு. கவியரசன் பாஸ் ஆனதுக்கு கொடுத்த ட்ரீட்டுக்காக கொடுத்த பலாப்பழம் காய்ஸ். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்ணு வச்சிடாதீங்க. கண்ணு வச்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுக்க என்னால் பலாப்பழம் சாப்பிட முடியாத மாதிரியான கண்டிஷன் வந்துடும். இது எனக்காக ஒரு பலாப்பழத்தெல்லாம் கொடுக்கல. ஸோ காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்தான். அப்படியே எல்லாத்தையும் கழிச்சு விட்டு கொஞ்சம் சைடு வந்து அழிவிடுச்சு, அதையும் கழிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சு. குர்பானி கறியை நம்ம எப்படி பங்கு போட்டு 3 பங்காக போட்டு கொடுப்போமோ அதே மாதிரி பங்களிப்பாக ஒரு 7 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. 7 ஸ்டாஃபுக்குமே ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனே வந்துட்டான் ஊர்லேருந்து. சரி அவனே ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் கவியரசன். அதுக்கப்புறம் வந்து காலார உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நாக் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. துணி கடையும் ஒரு போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இந்த நாளையை முடித்து கொண்டு பாய்.